பசங்களோட ரூம்ல இன்னும் லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு. பொறுமையா உப்பி, சமையல் ரூம்ல இன்னும் கோதுமை அல்வா நிறைய இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அல்வா கிடைக்குமா? அம்மா, கோதுமையை விளைவிக்கிறவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் அதுல நீங்க அருமையான ஒரு அல்வாவை செஞ்சிருக்கீங்க. அம்மா, நீங்க எத்தனையோ கதைகளை படிக்கிறீங்க, எழுதுறீங்க, சொல்றீங்க. அப்ப கோதுமை எப்படி பூமிக்கு வந்தது? இதோட ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லுங்களேன். உப்பி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்டோரி இருக்காது. யாராவது ஸ்டோரின்ற வார்த்தையை சொன்னாங்களா? சித்ரா சித்தி, எல்லா விஷயத்துக்கும் ஸ்டோரி மத்தவங்க யார்கிட்டயும் இருக்காது. ஆனா நம்மளுடைய அம்மா கிட்ட நிச்சயமா இருக்கும். இதுதானம்மா? அதெல்லாம் சரி, இன்னுமா நீங்க எல்லாம் தூங்காம இருக்கீங்க? நாங்க தூங்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்மா. ஆனா உங்க ஸ்டோரியோட ஸ்வீட் டிஷ் எங்களுக்கு கிடைக்காம கொஞ்சம் கூட தூக்கமே வராதம்மா. அப்படியா? சரி, முயற்சி பண்றேன். It's story time with Radha. World of Wheat. ஒரு காலத்துல ரொம்பவும் தைரியமான ஒரு இளைஞன் இருந்தான், வீர்வரா. அவனுக்கு புது புது சாதனைகளை புரியணும், அப்புறம் புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஒரு நாள் சும்மா ஒரு ட்ரிப்புக்கு அவன் புறப்பட்டு போனான். அப்புறம் அவன் இங்க அங்கன்னு சுத்தி அவன் தான் வீட்ல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டான். அடடா, எவ்வளவு அழகான இடம் இது. மன்னிக்கணும் நாகராஜா, நான் தெரியாம தான் உங்களோட வாளை மெரிச்சிட்டேன். நீங்க உங்க கோவத்தை விட்டுட்டு என்ன போக விடுங்க. இல்லனா உங்க முன்னாடி இருந்து இப்படின்றதுக்குள்ள நான் காணாம போயிடுவேன். அப்புறம் உங்களோட விஷம் தேவையில்லாம வீணாதான் போகும். அப்படியா? சரி, உங்களோட விருப்பம். பாத்தீங்களா, இப்படின்றதுக்குள்ள நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அந்த நாகம் எங்க போச்சு? இவ்வளவு நேரமா இங்கதானே இருந்தது. நான் இங்க இருக்கேன். நான் இந்த தீவோட ராஜா, நாகராஜன். நான் உன்னுடைய துணிச்சலை கண்டு நான் மிகவும் கலங்கிவிட்டேன். ஒரு நம்பிக்கையின் ஒளி கிடைத்தது போல் உணர்கிறேன். எந்த மாதிரி கலக்கம்? என்ன விஷயம்னா, சக்தி வாய்ந்த மிகப்பெரிய கழுகு சங்குலா தினமும் இந்த குளத்தில் இருக்கிற என்னோட சக உறவினர்களை, அதாவது சர்ப்ப ரூபத்துல இருக்கிற யாராவது ஒரு பிரஜைகளை தனது கால்கள்ல பிடிச்சுக்கிட்டு போயிடுது. ஏ துணிச்சலான இளைஞனே, அந்த கழுகோட பயத்துல இருந்து நாங்க முக்தி அடைய நீ உதவி செய்வாயா? உங்க பிரச்சனை உண்மையிலேயே பயங்கரமானது. ஆனா எனக்கு இந்த காரியம் ரொம்பவே உற்சாகமா இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவுறேன். இத கேட்டதும் சர்பராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து கழுகு சங்குலாவ தன்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இது என்னது? இது நமக்கு பெரிய அற்புதத்தை பண்ண போற விசேஷமான ஆயுதம். அவ வந்துட்டான் போல இருக்கு. அவ வந்துட்டா.
கடைசி வருகைய ஏத்துக்க. இந்த ஜங்கலாவுக்கே சதி பண்றீங்களா? இப்ப இதோட விளைவு என்னன்னு பாரு. பாத்தியா, நேரம் மாறுறதுக்கு கொஞ்சம் கூட தாமதமாகாது. நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னுடைய சுயநலத்துக்காக அந்த இளைஞனுக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே. நீ இப்ப மறைஞ்சுக்கணும். உன்னால அதை எதிர்க்க முடியாது. ஆரம்பிச்சிட்டா அதுக்கான முடிவை கண்டிப்பா கொடுக்கணும் நாகராஜா. அது சரி, இது உன்னுடைய திட்டம் தானா? இவன் என் கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்க போறானா? பண்ணு பண்ணு, எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்க. ஆனா இன்னைக்கு உன்னை யாராலையும் என் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. இப்ப என்ன பண்றது? என்னோட கடைசி முயற்சி ஒண்ணு பாக்கி இருக்கு. நீ தோத்து போயிட்ட. இல்ல சங்குலா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அற்புதம்! நீ ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்ட. நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன்னு உனக்கே தெரியாது. நாங்க எல்லாரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நம்மோட சிறப்பு விருந்தினரை மகிழ்விக்கிறதுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இது போன்ற சுவையான உணவு வகைகளை முதல் முறையா சாப்பிட்டான். அப்படி ஒரு உணவு, அது பேர்தான் கோதுமை அல்வா. அற்புதம்! என்ன ஒரு நறுமணம்! சாப்பிடுங்க. இது ரொம்பவே சுவையா இருக்கு. கோதுமை அல்வாவோட வாசனை அப்புறம் அதோட சுவை வீர்வராவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நன்றி நாகராஜா. ஆனா இது எல்லாத்தையுமே என் உலகத்திலயும் நான் பாத்திருக்கேன், அனுபவிச்சு இருந்திருக்கேன். ஆனா நான் அனுபவம் அடையாதது என்ன தெரியுமா? கோதுமை அல்வாவோட அற்புதமான சுவைதான். நீங்க எனக்கு அந்த கோதுமை விதைய மட்டும் கொடுங்க. இது முடியாத காரியம். இந்த திவ்யமான உணவு எங்கள் மக்களை தவிர இன்னொரு உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு தர முடியாது. ஆனா நீ எங்களுக்கு செஞ்ச உதவி இருக்கே, அதுக்கு பதிலா இந்த கோதுமை பெருசே கிடையாது. அதனால இந்த அரிய கோதுமை விதைய நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, எங்க பிரியமான தானியத்துக்கு அவமானமே ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி என்னைக்கும் நடக்காது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரிதான் வீர்வரா கோதுமை விதைய வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அந்த விதைகளை விதைச்சு
அவன் கோதுமை விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா கோதுமையால செய்யற உணவுகள் நம்மளுடைய உணவுகள்ல ஒரு பகுதியா மாறிடுச்சு. வாவமா வாவ்! இந்த ஸ்டோரியை கேட்டதும் கோதுமை மேல இருக்கிற பிரியம் இன்னமும் அதிகமாயிடுச்சு. நான் மீதம் இருந்த கோதுமை அல்வாவை பாத்திரத்திலேயே விட்டுட்டேன். ஒருவேளை சர்ப்பராஜா இது ஒரு அவமானமா நினைச்சு கோதுமையை திரும்ப வாங்கிட கூடாது. அதனால நான் அதையும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டி